பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுதில்லு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எக்கோனுமே குறையும் இல்லாத பரிசுத்த மார்க்கத்தையும் வேதத்தையும் இறக்கி அருளிய இறைவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைதுணை அற்றவன், யாதொரு தேவையுமற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று உள்ளத்தாலும் நாவினாலும் சான்று வருகின்றேன். சத்திய தூதே அதன் தூய வடிவில் ஒளிமரவின்றி எத்து வைத்த என் பெருமானார் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்வையை அடைத்துணர்ந்த உத்தம சஹாபாக்கள், சாபீன்கள், தப தாபீன்கள், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் எப்போதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக, ஃபர்ஐனான ஜும்மா கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாம் அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்ற இறை விசுவாசிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு தோழர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எவைகளெல்லாம் என்னுடைய இருளக வாழ்க்கைக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று சொல்லி தந்திருக்கின்றார்களோ, கற்றுத் தந்திருக்கின்றார்களோ அப்படியான காரியங்களை முடியுமான அளவு எடுத்து நக்குமாறும், எவைகளெல்லாம் என்னுடைய இருளக வாழ்க்கைக்கு பிரயோசனம் அளிக்காது நஷ்டம் விளைவிக்கும் என்று சொல்லி தந்திருக்கின்றார்களோ, கற்றுத் தந்திருக்கின்றார்களோ அப்படியான காரியங்களை முற்றுமுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாக, இன்றைய இந்த வெள்ளி மேடையில் நன்மையின் பால் விரைவோம் என்கின்ற மகுட வாசகத்தின் கீழ் எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டுதலாக ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த நன்மை என்பதற்கு ஹைர் என்கின்ற பதம் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ஹைர் என்கின்ற பதம் குர்ஆனிலே சுமார் 150 இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த 180 இடங்களிலும் 7 இடங்களில் தான் அல்லாஹு தஆலா வினையாக பயன்படுத்தியிருக்கின்றான். ஏனைய வசனங்களை அல்லாஹ் ஒரு பெயர் சொல்லாக பயன்படுத்தியிருக்கின்றார். இந்த ஹைர் என்கின்ற வார்த்தை பல பொருள்களிலே பயன்படுத்தப்படுகின்றது. பணம், உணவு, இபாதத், நல்ல நிலை, குர்ஆன் என்று பல்வேறுபட்ட நிலை பொருள்களிலே இந்த ஹைர் என்கின்ற வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆக நன்மை என்றால் என்ன என்றால், பொருள் ரீதியாகவோ தார்மீக ரீதியாகவோ ஒரு மனிதர் தனக்கும் அல்லது பிறருக்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையில் ஒன்றை செய்வார்களாக இருந்தால் அது நன்மையாக கருதப்படும். ஏனோ நான் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற வினாவை தொடுகின்ற பொழுது ஒரு சில காரணிகள் எங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். முதலாவது, நன்மையின் மூலமாக ஒரு மனிதன் இன்பம் அடைகின்றான், உள்ள திருப்தியை அடைகின்றான். நன்மை செய்வதன் மூலமாக, பிறருக்கு நன்மை செய்வதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் ஆத்மார்ந்த சார்ந்த நிலையை அடைகின்றான். அதே போன்று
நன்மைகள் மூலமாக ஒரு மனிதனுடைய அந்த மனநலம் மேம்படுத்தப்படுகின்றது, சமூக உறவுகள் வலுப்படுத்தப்படுகின்றது, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த நன்மையின் மூலமாக கிடைக்கின்றது, சமுதாயத்தினுடைய மேம்பாட்டுக்கு அந்த நன்மை ஒரு பங்காக காணப்படுகின்றது. அதைவிட மிக முக்கியமானது, அது எங்களுக்கு நன்மையை அல்லது கூலியை பெற்று தருகின்றது. இப்படியான காரணங்களுக்காக வேண்டி ஒரு மனிதன் நன்மை செய்கின்றான், நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இருந்தால் காவிர்களும் நன்மை செய்கிறார்கள் தான், நாமும் நன்மை செய்கின்றோம் தான். இந்த இரண்டு நன்மைகளும் சமமாகுமா என்று ஒரு வினா தொடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த இரண்டு அமல்களும் இந்த இரண்டு நபருடைய செயற்பாடுகளும் சமமாக மாட்டாது. ஒரு முஃமின் செய்யக்கூடிய அமல்கள் கூட சில நேரத்தில் நன்மையாக கருதப்பட மாட்டாது. எப்போது தெரியுமா? அது மார்க்க வரையறைக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற பொழுது அவன் செய்கின்ற நன்மை இஹ்லாஸ் என்கின்ற அந்த தன்மை, உளத்தன்மை, உளத்தூய்மை இல்லை என்றிருந்தால் அந்த நன்மை கூட நன்மையாக கருதப்பட மாட்டாது. அது நல்லது செய்கிறான், நல்ல விஷயம் ஒன்று செய்கிறாரு, ஆனால் மக்கள் புகழணுன்றதுக்காக வேண்டி இஹ்லாஸான எண்ணம் இல்லாமல் அல்லது மார்க்கத்துடைய வரையறை இல்லாமல் ஒரு விடயத்தை செய்வாராக இருந்தால் அது தர்மமாகாது, நன்மையாகாது என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தொழுகின்றான், தொழுகின்ற பொழுது பிறர் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படுமாக இருந்தால் அந்த தொழுகை நன்மையாக கருதப்பட மாட்டாது. வட்டியை எடுத்துக்கொண்டு மனிதனுடைய கழிவுக்குத்தான் என்று அதன் மூலமாக டொய்லெட் கட்டுவோமாக இருந்தால் அது நன்மையாக கருதப்பட மாட்டாது. இப்படி சில வரையறைகளை இஸ்லாம் நன்மைக்கென்று வைத்திருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு பேருடைய அமல்களிலும் நீயத்தும் நோக்கமும் வேறுபட்டிருப்பதனால் அந்த அமல்கள் இரண்டும் சமமானது கிடையாது. ஒரு முஃமின் கூட, ஒரு முஸ்லிம் கூட அமல் செய்கின்ற பொழுது, ஒரு நன்மை செய்கின்ற பொழுது அதில் முதலாவது மார்க்க வரையறை இருக்க வேண்டும், இரண்டாவது ஹாலிசன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக என்கின்ற உணர்வுபூர்வமான நிலையை நாங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றிருந்தால் அதுக்கு நன்மை கிடைக்காது என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யாரும் உங்களுடைய அமல்களை கொண்டு சொர்க்கம் சொல்வது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்களுமா என்று கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆம் நானும் தான், ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னை சூழ்ந்து கொண்டு விட்டது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அருளின் மூலமாகத்தான் சொர்க்கம் நுழைகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உதுகுலு ஜன்னத பிமா குந்தும் தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருப்பதற்கு ஏற்ப நீங்கள் சொர்க்கம் நுழையுங்கள், நன்மை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்கின்றானே. மேலோட்டமாக பார்க்கிற நேரம் ரெண்டும் வேறுபட்ட விதத்தில் எங்களுக்கு விளங்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க செய்கிற நன்மையின் மூலமாக, அமல்களின் மூலமாக சொர்க்கம் செல்றது இல்லை, அல்லாஹ்வோட அருள் இருக்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல உங்களை நல்லமல் செய்ய சொல்லுகின்றான். அமல் செய்யுங்கள், நீங்கள் செய்கின்ற நல்லமல் மூலமாக சொர்க்கம் நுழைக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலோட்டமாக பார்க்கிற நேரம் ஹதீஸும் குர்ஆனும் முரண்படுற மாதிரி வழங்கும், ஆனால் முரண்பாடு கிடையாது. இதில் என்ன சொல்ல வருது என்றால், ஒரு முஃமின் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அவன் செய்யக்கூடிய நன்மைகள் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் கிடைக்கப்பெறுகின்றது. அதன் மூலமாக அவன் சொர்க்கம் நுழைகிறான். ஆக அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய ஒரு சபபாக, ஒரு காரணமாக இந்த நன்மையான காரியங்கள் காணப்படுகின்றது என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் ஒரு முஃமின் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கச் செல்கின்ற வரை அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் அத்துணை செயற்பாடுகளையும் என்னுடைய மார்க்கம் நன்மையாகத்தான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. சாதாரணமாக எதை நாங்கள் அருவருப்பாக பார்க்கின்றோமோ அப்படியான ஒன்றுதான் இந்த மலசலம் கழித்தல் என்கின்ற அம்சம். இந்த மலசலம் கழித்தலின் போது கூட நாங்கள் இஸ்லாத்துடைய வரையறைகளை பேணி நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால் அது நன்மையாக ஒரு மூமின்களுக்கு பதியப்படும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான ஒரு மார்க்கத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றிருக்கக்கூடியவர்களுக்கு, நபியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்ற கட்டளை என்ன தெரியுமா? வஃபலுல் ஹைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நன்மை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள்.
நன்மை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று இறைவன் சொல்லித் தருகின்றான். அது போதாததுக்கு அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கின்றான், ஃபஸ்தபிக்குல் ஹைராத், நன்மையில் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லித் தருகின்றான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிவார்கள், யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் நல்ல அமல்கள் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை, நல்ல அமல்கள் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை கேட்கின்றேன், கெட்ட விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறைவனிடத்திலே நல்லமல் செய்வதற்காக பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள். ஆக ஒரு முஃமின் நல்லமல்களிலே திறந்தோறும் எண்ணங்களாக இருந்தாலும் செயற்பாடுகளாக இருந்தாலும் சொல் சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் செயல் சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் மார்க்க வரையலுக்கு உட்பட்ட வகையில் இஹ்லாஸான எண்ணத்தோடு நாங்கள் செய்கின்ற பொழுது நன்மை வைக்கக்கூடிய காரியம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையன். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையன், சின்ன விஷயம் தாண்டி எதை நினைச்சிராதீங்க. இதெல்லாம் செய்யணுமா, இதை செய்யறதுக்கு நமக்கு என்ன தேவை இருக்குது, எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றது, இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இதைத்தான் செய்யணுமா என்று எதையும் சின்னதாக நினைத்து விடாதீர்கள், அற்பமாக கருதி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியில் சொல்றாங்க, ரஜுலுன் யதகல்லபு ஃபில் ஜன்னா, ஒரு மனிதன் சொர்க்கத்திலே உருண்டு புரண்டு விளையாடுகின்றான். என்ன செஞ்சான்? அவன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் உருண்டு புரண்டு விளையாடாத அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற அவன் செய்தது என்ன தெரியுமா? பிற மனிதர்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு மரக்கிளையை வெட்டினான். ஒரு முஸ்லிமுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரக்கிளையை அகற்றியதன் விளைவாக சொர்க்கத்திலே உருண்டு புரண்டு விளையாடினான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ பர்ஸா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு விஷயத்தை அறிவிச்சுத்தாங்க, கற்றுத்தாருங்கள், அன்தஃபியு பிஹி, நான் அதை கொண்டு பிரயோசனம் அடையணும், நான் அதை கொண்டு பயனடையணும்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரோட்ல ஈக்கிற அழுக்குகளை, முஸ்லிம்களுக்கு இடைஞ்சு தரக்கூடியவற்றை அகற்றி விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் நாங்கள் நினைக்கிறது இது நமக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலை என்று தான் நினைக்கிறது. அதை எவனாவது எடுத்துட்டு போவான், நம்மளோட பாட்டுக்கு போகணும்னு விட்டுட்டு போகிற மனோநிலை தான் பெரும்பாலான இடத்திலே காணப்படுகின்றது. அதனால் தான் மார்க்கம் செல்கின்றது, எதையும் நீங்கள் அற்பமாக நினைத்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இந்த நன்மையினுடைய பெருமதிகளை எல்லாம் புரிந்ததன் விளைவாகத்தான் நபித்தோழர்கள் எல்லாம் சின்ன சின்ன விடயங்களை எல்லாம் பெரும் பெரும் உணர்வுகளோடு ஆசைகளோடு நிறைவேற்றி வந்தார்கள். ஆனால் நாங்கள் பெரிய விஷயத்தை செய்கிறதும் கிடையாது, சின்ன சின்ன நன்மையை செய்கிறதும் கிடையாது, ரெண்டுலையும் வீக்காத்தான் நிற்கிறோம். ஃபர்ல நிறைவேற்று கேட்டால் அதுலேயும் குறைபாடு இருக்குது, சுன்னத்தான கிரிகைகளில் பார்த்தா அதுலேயும் நாங்கள் வீக்காத்தான் நிற்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் சின்ன சின்ன விடயத்தை ஆர்வமாக அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். சில நேரங்களில் கவலைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கூட்டம் வருகின்றது, அல்லாஹ்வுடைய தூதரே, செல்வம் படைத்தவர்கள் இருக்கின்றார்களே, வசதி படைத்தவர்கள் இருக்கின்றார்களே, நாங்கள் தொழுகிற மாதிரி தான் அவங்க தொழுகிறாங்க, நாங்கள் நோம்பு பிடிக்கிற மாதிரி தான் அவங்க நோம்பு பிடிக்கிறாங்க, ஆனால் அவர்கள் தர்மத்தின் மூலமாக எங்களை முந்தி விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு அமலை அறிவித்து தட்டுவேன். கவலையோடு பேசுகிறாங்க, அது நபித்தோழர்கள் கவலையோடு பேசுகிறாங்க, பொறாமையில பேசல, அவங்க நன்மையில முந்திட்டு போறாங்க, நாங்கள் நன்மையில பின்னடைந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற கவலையோடு பேசுகின்றார்கள். என்ன கேட்கிறாங்க? அவங்கள்ட்ட பணம் ஈக்குது, பொருளாதாரம் ஈக்கு, அதை கொண்டு தர்மம் செய்கின்றார்கள், எங்களை முந்தி விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அறிவித்து தரட்டுமா? அதை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அவர்களையும் முந்தி விடுவீர்கள், உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களை முந்தி விடுவீர்கள், யார் அதை போன்று செய்கின்றார்களோ அவர்களை தவிர என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க. துஸப்பிஹூன வ துகப்பிரூன வ தஹ்மதூன துபுர குல்ல ஸலாத்தின் ஸலாத்தன் வ ஸலாஸீன மர்ரா. தொலைக்கு பின்னால சிம்பிளான சின்னொரு இபாதத், தொலைக்கு பின்னால 33 விடுத்தம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் செல்றது. இப்போ நாங்கள் இதில் எல்லாம் பலகீனம். தொழுகிற நேரமே எப்படா மௌலவி சலாத்தை முடிப்பார் என்று நிறைய பேர் தொழுகிறவர்கள் தான் இருக்கிறோமே தவிர, தொழுது கொஞ்ச நேரம் பள்ளியிலிருந்து திக்ர்கள் செய்துவிட்டு நாங்கள் எங்களுடைய பள்ளியிலிருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற ஆசை உணர்வு கிடையாது. இப்போ கவலையோடு வந்த நபித்தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் இலேசாக ஒரு சில விஷயத்தை கற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள். இப்போ எந்த அளவுக்கு அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருப்பார்கள் என்கிற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்னா, இன்றைக்கு சில இபாதத்துகளை சிலரோடு சுருக்கி விட்டோம்.
முதல் சஃபுண்டா வயோதிபர்கள், ரமலான்ல தராவிஹ் தொழுறண்டா வயோதிபர்கள், பாங்கு செல்றண்டா பள்ளி முஅத்தின் தான் பாங்கு செல்லணும், தொழிவைக்கணும்டா பள்ளிக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற மோளை மட்டும்தான் தொழிவைக்கணும் என்று சில இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை சுருக்கி கொண்டோம். பள்ளியை துப்புரவாக்கணும்னா முஅத்தின் துப்புரவாக்கணும். இந்த மனோநிலை எப்போது ஒரு மூமினத்திலே காணப்படுகின்றதோ உருவாகின்றதோ அங்கதான் சமூகத்தில் குழப்பங்களும் மனிதர்களுக்கு மத்தியிலே பிணக்குகளும் ஏற்படுகின்றது. அதான் நான் சொன்னேன், ஏன் நன்மை செய்யணும்னா சமூக மேம்பாட்டுக்கும் சமூக உறவுகளுக்கு இடையிலேயே ஒற்றுமை ஏற்படுவதற்கும் நன்மைகள் செய்ய வேண்டும். நாங்கள் இப்படி சுருக்கணத்தால் அவரோடு நாங்கள் நன்மையை சுருக்கிட்டோம். நாங்கள் செய்கிறது கிடையாது. பள்ளியில் ஒரு ஊத்தையை கண்டா எடுத்து போடுறதுக்கு நம்மளோட மனசு செல்லலைன்னா அதை முஅத்தின் பார்க்கறது இல்லையா கூற்று இல்லையான்னு முஅத்தினோட குற்றம் சுமத்துகின்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறாக இருந்தால் அவருடைய ஈமானிலே பலகீனத்தன்மை இருக்கின்றது என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மனிதர்கள் இருக்கின்றார்களே இவர்கள் முதலாவது சஃபனுடைய சிறப்பையும் அதான் செல்வதனுடைய சிறப்பையும் அறிவார்களாக இருந்தால் துண்டு குலுக்கி போட்டி போடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு சஃபல் எல்லாம் முதலாவது சஃபு வெறிச்சோடி போயிருக்கும். அதுக்கு வாரண்டா எவனாவது பின்னுக்க தள்ளி விட்றதான் நம்மட பழக்கமே தவிர, தம்பி முன்னுக்கப்போ நீ முன்னுக்க வான்னு சொல்றதை தவிர நாங்கள் முன் சஃபில் போய் உட்காரணும் இடம் பிடிக்கணும்ன்ற ஆசை கிடையாது. ஆனால் அன்றைக்கு நபித்தோழர்கள் எல்லாம் முதலாவது சஃபுக்கு துண்டு குலுக்கி சீட்டு போட்டிருக்கிறார்கள். சஃபனுடைய பெருமதை உணர்ந்ததன் காரணமாக நமக்கும் தெரியும், நாங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கலை, நாங்கள் அதில் ஆசைப்படலை. இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு, நாங்கள் வந்து தொழுதுட்டு போகிறோம் தானே அது போதும் என்கின்ற உணர்வோடு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தொழுகிறீங்க, அல்லாஹ் அதுக்கு உங்களோட தொழுகையை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு கூலி தரணும். ஆனால் சின்னதான் என்று எதையும் அற்பமாக கருதி அந்த நன்மை இழந்து விடாதீர்கள். மறுமை நாளிலே எங்களுடைய ஏனைய குறைபாடுகள் இருக்கலாம், நாங்கள் மனிதர்களை பற்றி அவதூறு பேசியிருக்கலாம், மனிதர்களுக்கு அநியாயம் செய்திருக்கலாம், குற்றம் குறைகள் சுமத்திருக்கலாம், அதையெல்லாம் மறுமையில் எங்களுக்கு எதிராக வந்து நிற்கும். அப்போ நம்மளுக்கு இந்த சுன்னத்தான கிரியைகளும் காரணங்களும் தான் கை கொடுக்கும் என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்னொரு நபித்தோருடைய சம்பவத்தை. அபு தஹ்தால் அன்சாரி என்கின்ற நபித்தோழர் அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆனிய வசனத்தை இறக்கினான். மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹு கர்லன் ஹஸனா ஃபயுதாயிஃபு லஹு அத்ஆஃபன் கஸீரா. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகிய முறையிலே கடன் கொடுக்கின்றார்களோ அல்லாஹ் அவரை பன்மடங்காக ஆக்குவான் என்று சொன்ன உடனே அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ் எங்கள்கிட்ட கடன் கேட்கிறான்னு கேட்டாங்க. ஆம், அல்லாஹ் தான் கடன் கேட்கிறான். உடனே சொன்னாங்க, அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை கையை நீட்டுங்க, இதோ எனக்கு விருப்பமான ஒரு தோட்டம் இருக்கின்றது, கிட்டத்தட்ட 600 பேரிச்சம்பழங்கள் நடப்படக்கூடிய ஒரு தோட்டம், இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்கிறேன் என்று சொன்னார்கள். லா யனாலல்லாஹுல் பிர்ர என்கின்ற குர்ஆனிய வசனம் இறங்கிய லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்க விரும்புறத செலவழிக்கிற வரை நீங்க நன்மை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்கின்ற வசனம் இறங்கிய உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அன்சாரி தோழர் தமக்கு விருப்பமான ரசூலுல்லாஹ் நிழல் சாயக்கூடிய அந்த தோட்டத்திலே ரசூலுல்லாஹ் நீரிழந்தக்கூடிய தோட்டமான பைரஹா என்கின்ற தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்தார்கள். இந்த உணர்வு ஏன் நபித்தோழர்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னா, நாளைக்கு மறுமை நாளை சொர்க்கத்தை அடையணும், அல்லாஹ்வோட அருளை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக வேண்டி சின்ன சின்ன விடயங்களை தேடி தேடி அவர்கள் செய்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். அதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. முதற் கோத்திரத்தில் வருகின்றார்கள். என்ன நிலையில வாராங்க முதற் கோத்திரத்தில் சொன்னா, அரை நிர்வாணிகளாக செருப்பணியாளர்களாக ஒரு பரதேசி போட்டு வந்து வாராங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய மனம் மாறி கொஞ்சம் கவலைப்படுது, முகம் மாறுது. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போய் வந்து பிலால்கிட்ட உத்தரவிடுறாங்க, பிலாலே தொழுகைக்குரிய கடமைகளை செய்யுங்கள். பிலால் இல்லாங்க பாங்கு சொல்றாங்க, இக்காமத் சொல்றாங்க, தொழுகை நடக்குது. அல்லாஹ் இப்போ ரசூலுல்லாஹ் அந்த நபித்தோழரை பார்த்து உபதேசம் செய்கின்றார்கள், மனிதர்களை அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். யா யுன்னாஸ், மனிதர்களை அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். ஒரு தந்தூர் நப்சுமா கத்தமத் லிகது, நாளை மறுமைக்காகவே நீங்கள் எதை செய்திருக்கிறீர்கள் என்ற குர்ஆனிய வசனத்தை ஓதிட்டு சொன்னாங்க, இதோ எங்களுடைய உறவுகள் இருக்கின்றார்கள், தோழர்கள் இருக்கிறார்களுக்கு தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நபித்தோழர்கள் எல்லாம் தங்களால் எதையெல்லாம் கொண்டு வர முடியுமோ அத்துணையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒரு நபித்தோழர் சுமக்க முடியாத அளவு தன்னுடைய சுமைகளை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்றதை தாண்டி அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், நன்மைகளை நாங்கள் போட்டி போட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொன்ன உடனே அவர்கள் நன்மைகளை முந்தி போட்டி போட்டார்கள். ரோமர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே மதீனா மீது படையெடுப்பதற்காக வருகின்றார்கள்.
இவங்களை எதிர்த்து போராடுறதுக்கு முஸ்லிம்களிடத்திலே பொருளாதார ரீதியாக நலிவுற்றிருக்கின்றார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட நாங்கள் ரோமுக்கு எதிராக போராட இருக்கிறோம், உங்களுக்கு ஏதாவது தரையலும்னா தாங்கன்னு கேட்ட உடனே சில நபித்தோர்கள் தங்களால் இயலுமான அளவு கொடுக்கின்றார்கள். உமர் அவங்க வராங்க, உமர்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உமரை நீங்கள் என்னத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? என்னுடைய குடும்பத்துக்கு பாதி போக நான் பாதியை கொண்டு வந்திருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னார்கள். அபூபக்கர் வராங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அபூபக்கரை நீங்கள் இதை கொண்டு வந்திருக்கிறீங்க? அபூபக்கர் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரின் தவிர வேறு எதுவுமே கிடையாது என்று சொன்னார்கள். உமர் அவங்க தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஏன்னு கேட்குற நேரம் உமர் அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் அவரை நான் நன்மையில் முந்த வேணும் என்று நான் சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டு இருந்தேன். பொருளாதார ரீதியில் அபூபக்கரை விட வெல் செட்டில் பர்சன் உமர் எல்லாம் அவங்க. ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு நான் பொருளாதாரத்தை செலவழிப்பதன் மூலமாக அபூபக்கரை முந்திவிடலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஆனால் உமர் அவங்க பாதியத்தை கொண்டு கொடுத்தாங்க. ஆனால் அபூபக்கர் தன்னிடத்தில் இல்லாத சூழ்நிலையை முழுமையாக வந்து அதை கொடுத்தார்கள். இதன் சஹாபாக்கள் நன்மையிலே ஈடுபட்டு அவர்கள் காட்டிய அம்சங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் உங்களோட பாதி சொத்தெல்லாம் கேட்கல, நீங்கள் 100 ரூபாவும் கொடுக்க தேவையில்லை. மார்க்கம் நீங்கள் நன்மைகளுக்காக வேண்டி சின்ன சின்ன விஷயங்களை காட்டி தந்திருக்கின்றது. வெறும் சுபஹானல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொல்வதாக இருந்தால் மிகப்பெரிய நன்மை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கின்றது. வேற எந்த மார்க்கத்திலும் மதத்திலும் இல்லாத நன்மைகளை லேசாக கொள்ளையடிப்பதற்கான சந்தர்ப்பத்தை, பாக்கியத்தை இந்த மார்க்கம் நமக்கு தந்திருக்கின்றது. அப்படியான பெருமதியான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு நன்மைகளை நாங்கள் ஆர்வம் காட்டவில்லை என்றிருந்தால் எங்களை விட துர்பாக்கியசாலி வேறு யாருமே கிடையாது. சும்மா நேரம் சுபாலா செல்றதுக்கு நாங்கள் ஏன் கஷ்டப்படணும்? குர்ஆன் ஒரு விஷயத்தை எடுங்களேன். குர்ஆன்ல அல்லாஹ் எவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் 10 நன்மையை தந்திருக்கிறானாக இருந்தால் நாங்கள் ஆர்வத்தோடு ஆசையில செய்ய இயலுமா இல்லையா? இன்னைக்கு பெரிய ஆட்கள் எல்லாம் குர்ஆனை சுமக்கிறத வெக்கமாக பார்க்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுல மாத்திரம்தான் பிள்ளைகள் குர்ஆனை சுமக்கணும், ஓதணும். அதுக்கு பிறகு எங்களுக்கு குர்ஆன் தேவையில்லை, அலிஃபா தெரிஞ்சா போதும், குர்ஆன் ஓத தெரிஞ்சா போதும் தான் இன்னைக்கு மக்கள் வாழ்கின்றார்கள். குர்ஆனை ஓத தெரிஞ்சா மாத்திரம் போதாது, ஓதணும். அதுக்கு தான் குர்ஆன் இருக்குது. அதை படிக்கணும், நடைமுறைப்படுத்தணும். அதன் மீது கடமை இருக்கின்றது. அந்த கடமை ஒரு மூமின் சரிவர நிறைவேற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு மூமினிடத்திலும் இருக்கின்றது. சும்மா அலிஃபாத்த நிறைய பேர் நம்ம ஓதல, நம்மளை புள்ளை ஓத வைப்பா. அப்ப நீங்க எப்போ ஓதுற? நீங்க ஓதுறது இல்லையா? புள்ள ஓதட்டும். புள்ள ஓதுனா புள்ளைக்கு நன்மை, உங்களுக்கு என்ன நன்மை? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம் யார் இந்த குர்ஆனை புறமுது காட்டுகின்றார்களோ, புறக்கணிக்கின்றார்களோ, ஓதவில்லையோ, படிக்கவில்லையோ, நடைமுறைப்படுத்தவில்லையோ, பிறருக்கு எத்தி வைக்கவில்லையோ, அவருக்கு அல்லாஹ் 2 தண்டனையை சொல்றான். ஒன்று, உலகத்தில் வாழ்ற நேரம் அல்லாஹ் அவர்களை குருடலாக நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை எல்லாம் ஏற்படுத்தி விடுவான். யாரெல்லாம் குர்ஆனை புறக்கணிச்சு வாழ்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். பொருளாதாரத்தில் பரக்கத்தீக்காது, குடும்பத்தில் பரக்கத்தீக்காது, மனநிலையில பரக்கத்தீக்காது. அல்லாஹ் அப்படியான ஒரு நெருக்கத்தை அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்துவான். மறுமையில் அல்லாஹ் யாரெல்லாம் இந்த உலகத்தில் குர்ஆனை புறக்கணித்து வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாம் நாளை மறுமை நாளே குருடர்களாக எழுப்பாட்டப்படுவார்கள். அப்ப அவர்கள் கேட்பார்கள், லிம ஹஷர்தனி அமா வகது குந்து பசீரா, யா அல்லாஹ் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எனக்கு பார்வை இருந்தது, ஆனா நீ பெரிய பார்வை இல்லாமல் எதிர்பட்டிருக்கிறாயே என்று கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், உலகத்தில் வாழ்ற நேரம் இதே மாதிரிதான் என்னுடைய அத்தாட்சிகள், வசனங்கள் உனக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது, நீ அதை மறந்து வாழ்ந்தாய், இன்றைய தினம் நீனும் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று அல்லாஹ் சொல்லுவான். மறுமையில் கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? அல்லாஹ்வை எங்களுடைய வெற்று கண்களால் பார்க்க கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஒரு மூமினுடைய உயர்பட்ச ஒரு கூலியாக மறுமை நாளில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இந்த பாக்கியத்தை உலகத்தில் வாழ்ற நேரம் யார் குர்ஆனை புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்காது. இப்போ குர்ஆனோட எவ்வளவு தொடர்புபட வேணும் ஒரு மூமின்? நான் ஒரு சில விஷயத்தை தான் பேசுகிறேன், 1-2 தான் தொட்டு போடுறேன். நிறைய நன்மைகள் இருக்குது. லா தஹ்கிரன மினல் மஅரூஃபி ஷைஅன், நன்மைன்னு எதையும் சும்மா லேசா நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் ஒரு நன்மையா என்று சாதாரணமாக கடை போட்டு விடாதீர்கள். எல்லாம் நன்மைதான். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்ற பொழுது, இறையச்ச உணர்வோடு செய்கின்ற பொழுது, மார்க்க வரையறுக்குட்பட்டு செய்கின்ற பொழுது சின்னதாக இருந்தாலும் நன்மைதான். இதை நாங்கள் புரிஞ்சு எங்களுடைய செயற்பாடுகள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்க சபைகளில் இங்கே என்ன சூழ்நிலை எனக்கு தெரியாது, நான் பொதுவாக சொல்கிறேன். மார்க்க விளக்க வகுப்புகள் நடைபெறும். இந்த மக்களை நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சன்மார்க்க நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படும்.
ஆனால் இதில் பங்கெடுக்கிறது எங்களுக்கு சரியான குறைவு. ரசூலுல்லாஹ் இது சம்பந்தமாக ஒரு சில செய்தியை சொல்றாங்க. 3 மனிதர்கள் ஒரு சபைக்கு வாராங்க. 3 மனிதர்களில் ஒரு மனிதர் எங்கடா இடமிக்குன்னு தேடி உட்கார்ந்துட்டார். மார்க்க நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பற்றி பேசப்படுகின்ற ஒரு இடத்துல ஒரு சபை இருந்துச்சு. ஒரு சபையில் இடம் இருந்துச்சு. ஒரு மனிதர் வந்து அந்த இடத்தை பார்த்து உட்கார்ந்துட்டார். 2வது ஒரு மனுஷர் வெட்கப்பட்டார், பின்னுக்கால உட்கார்ந்தார். 3வது மனுஷன் வந்தார், உட்காராம போயிட்டார். ரசூலுல்லாஹ் அந்த 3 பேரை பற்றி சொல்றாங்க. இந்த இடத்தை பார்த்து உட்கார்ந்தாரே, படிக்கணும் கேட்கணுன்றதுக்காக அந்த இடம் கிடைச்சி உட்கார்ந்தாரே, அவரை அல்லாஹ் ஃபாவாஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை அரவணைத்துக் கொண்டான். அல்லாஹ் அரவணைத்துக் கொண்டான். யார் வெட்கப்பட்டு பின்னார உட்கார்ந்தாரோ அவர விஷயத்தில் அல்லாஹும் வெட்கப்பட்டு விட்டான். யாரு இவர் இந்த சபையை விட்டு போனாரோ அவர் அல்லாஹ் புறக்கணித்து விட்டான். எப்படி அவர் இந்த சபையை புறக்கணித்தாரோ அதே மாதிரி அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டான் என்று சொன்னார்கள். அப்ப அந்த சபையை புறக்கணிச்சுட்டு போறதுன்றது அல்லாஹை புறக்கணிக்கின்றான், அல்லாஹ் எங்களை புறக்கணிக்கின்றான் என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இப்படி ஏராளமான செய்திகள் காணப்படுகின்றது. நாங்கள் இவைகளில் பொடுபோக்காக இருக்கிறோம் என்றிருந்தால் இனிமேலாவது எங்களை நாங்கள் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். மறுமை நாளில் நீங்கள் படித்த படிப்போ, நீங்கள் உழைச்ச உழைப்போ, நீங்கள் பெற்று போட்ட பிள்ளைகளோ உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். அவைகளெல்லாம் எப்போது நன்மையாக மாற்றப்படுகின்றதோ, உங்களுடைய பொருளாதாரம் எப்போது இஸ்லாத்துக்காகவே தியாகம் செய்யப்படுகின்றதோ, உங்களுடைய கல்வி எப்போது நன்மைக்காகவே பயன்படுத்தப்படுகின்றதோ, உங்களுடைய பிள்ளைகள் எப்போது சாலிகனார்களாக உருவாக்கப்படுகிறார்களோ அப்போ அதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக வரும். உலகத்தில் உள்ள கடமை இவ்வளவுதான் நீங்கள் நினைச்சிட்டு போகக்கூடாது. உங்களுக்காக வேண்டி மறுமை நாளில் நீங்கள் கை சேதம் அடையாமல் இருப்பதற்காக வேண்டி நன்மை செய்து கொள்ளுங்கள், நன்மை புரிந்து கொள்ளுங்கள். சின்னதாக என்று நினைத்து விடாதீர்கள். சுன்னத்தான கிரிகைகளே உங்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் கால்வீங்கள் என்று தொழுகிறோன்னு நாங்கள் படிக்கிறோம், கேள்விப்படுறோம், செய்தியில செல்றோம், நினைவுற்றோம். ரசூலுல்லாஹ் கால் வீங்கணுன்றதுக்காக நின்று தொழல, ரசூலுல்லாஹ் நின்று தொழுதத்தால கால் வீங்கினுச்சு. ஆனா நம்ம சுன்னத்தான தொழுகைக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்குறது கிடையாது. சில மக்களுக்கு ஃபர்லு கிடையாது. சில மக்களுக்கு நன்மைகளில் பொடுபோக்காக இருக்கின்றார்கள். ஏன் இந்த பொடுபோக்குத்தனம் எல்லாம் ஒரு முஃமினை வழிதவறச் செய்து விடும் என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அந்த நேரங்களில் எங்களை நன்மைக்குரியவர்களாக மாற்றி நன்மையின் மூலமாக எங்களை அதிகப்படுத்தி மறுமை நாளிலே அதே நன்மைகளை கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை பெற்று சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நன்மை என்று வருகின்ற பொழுது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கச் செல்கின்ற வரை ஏராளமான நன்மைகளை செய்து கொள்ள முடியும். அன்றைக்கு நபித்தோழர்கள் எல்லாம் நன்மைகளுடைய செய்தி அறிவிக்கப்பட்டால் அதிலே தொடரேட்சியாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். நன்மையை தேடி அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்க, இதை நான் செய்வதன் மூலமாக சொர்க்கம் நுழைய வேண்டும் என்று தேடி தேடி கற்று நன்மை செய்தார்கள். ஆனால் நமக்கு சந்தர்ப்பம் நிறைய இருக்கிறது நன்மை செய்கிறதுக்கு, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது கிடையாது. வயசு போனதுக்கு பிறகுதான் நன்மை செய்யணுன்ற ஒரு விதிக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக மூமின்கள் மாறிவிட்டார்கள். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம், வயசு போன பள்ளியோட தொழுகையோட இபாதத்துகளோடு ஆக்கிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் கொஞ்சம் யங் ஆகிக்கிற ஆக்கள், ஆக்டிவ் ஆகிக்கிற ஆக்கள், நாங்கள் நம்மளோட வாழ்க்கையை முதலாவது வாழ்ந்துருவோம் நினைப்புல நிறைய பேர் இருக்கிறாங்க. தோழர்களை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மரணம் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. நான் எல்லாம் மௌத்தா போவோம், ஆனால் எப்போன்னு எங்களுக்கு தெரியாது. என்னுடைய மரணத்துக்கு முன்னால் இல்லை நிமிடம் நான் என்ன செய்தேன் என்பதை ஒவ்வொருவரும் கேள்வி கேட்க வேண்டும். நான் மௌத்தா போகிறேன், என்னத்தை செஞ்சிக்கிறேன், மறுமைக்காக வேண்டி நான் எதை சம்பாதித்திருக்கின்றேன். மௌத்தா போனால் மறுமை நாளில் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று அல்லாஹ்வுடைய நன்மைக்கும் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியனாக நான் வாழ்வதற்காக வேண்டி உலகத்தை நான் பயன்படுத்தியிருக்கிறேனா என்று நாங்கள் ஒரு காலம் சிந்திக்க வேண்டும். பெற்றோர்களே, உங்களிடத்திலே வினயமாக வேண்டிக் கொள்வது,
உங்களுடைய பிள்ளைகளுடைய விவகாரத்தில் கூடிய கவனம் செலுத்துகின்றீர்கள். அவன் நல்லா படிக்கணுன்றதுக்காக வேண்டி ஸ்கூலில் ஒழுங்காக பாடம் நடக்குதுன்றதுக்காக வேண்டி டியூஷனுக்கு அனுப்புறீங்க. ஸ்கூல்லேருந்து ஏற்றி வாரத்துக்கும் டியூஷனுக்கு அனுப்புறதுக்கும் நீங்கள் வாகனம் பிடிச்சி அனுப்புறீங்க. ஒரு குழந்தையினுடைய உலக விடயங்களுக்காக வேண்டி கூடிய கரிசனை செலுத்தக்கூடிய பெற்றோர்கள் இந்த பிள்ளைக்காக வேண்டி மர்மைக்காக வேண்டி எதை கொடுத்தீர்கள் என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். வாலிபர்களே, உங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது எனக்கும் உங்களுக்குமான ஒரு உபதேசம். வயோதிபத்திலே செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், கூலிகள் கிடைக்கும், மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஆனால் வாலிப பருவம் என்பது இபாதத்துகளிலே திளைக்கக்கூடிய, இபாதத்துகளிலே நிலைத்திருக்கக்கூடிய, இபாதத்துகளுக்கென்று வெளுவா ஒரு பெருமதியான நன்மைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், சிறுபராயம் என்பது அது பலகீனமான பருவம், வயோதிபம் என்பது பலகீனமான பருவம். இந்த இளமை பருவம் என்பதுதான் குவத்தான பகுதி, சக்தி வாய்ந்த பகுதி. அமல்கள் எல்லாம் தேடி தேடி செய்யணும். இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் ஃபெஷனான ஒன்றுதான் இந்த பிரீமியர் லீக் என்ற ஒரு மேட்ச். நான் விமர்சிக்க வரல. இளைஞர்கள் விளையாடணும், இளைஞர்கள் சந்தோஷமாக இருக்கணும், நண்பர்களோடு சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கெல்லாம் எதிர்ப்பு அல்ல. அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தையும் நேரையும் ஏன் நாங்கள் இபாதத்துக்கு கொடுக்கக்கூடாது? மெச்சிக்காண்டு நேரத்தை ஒதுக்குறோம், செலவழிக்கிறோம், படாத பாடுபடுறோம், எவ்வளவோ செலவழிக்கிறோம். அல்லாஹ்ட பாதையில் நாங்கள் எதை கொடுத்தோம்? அல்லாஹுக்காக என்ன செஞ்சோம்? 5 நேர தொழுகை விஷயத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம்? இது எல்லாம் ஓகே என்றால் நீங்கள் அதுலேயும் ஓகே. நீங்கள் அதை விளையாடுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நேரத்தை செலவழிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நண்பர்களோடு சேர்ந்துருவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு அல்லாஹ்ட மார்க்கத்தை மறந்து, தொழுகையை மறந்து, நன்மைகளை மறந்து உலகத்தில் வாழ்வீர்களாக இருந்தால் அதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. நிறைய வாலிபர்கள் விளையாட்டுக்கு நேரம் கொடுக்குறோம், இந்த சமூக ஊடகங்களுக்கு நேரம் கொடுக்குறோம், தன்னுடைய வருங்கால மனைவியை தேடுறதுக்கு நேரம் கொடுக்குறோம், பொம்பளைக்கு பின்னாடி சுற்றி திடுறோம். இதெல்லாம் செய்கிற நீங்கள் ஏன் அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்க இயலாது? உங்களோட மார்க்க விடயத்தில் நீங்கள் எதை செய்திருக்கிறீர்கள்? நாளை மறுமை நாளிலே மஹ்ஷருடைய மைதானத்தில் 3வது சூழ்நிலைப்பட்டு எல்லா மனிதர்களும் மஹ்ஷருடைய மைதானத்தில் ஒன்று திரட்டப்படுவார்கள். சூரியன் தலையட்டிய ஒரு மைல் தூரத்தில் இருக்கும். அவர்களுடைய அமலுக்கு ஏற்றால் போல அவர்கள் வியர்வையிலே மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரம் அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பான். அங்கே அல்லாஹ் இளைஞர்களை பற்றி பேசணும். வயோதிபத்தில் இருந்து கொண்டு இபாதத் செய்யக்கூடிய வயோதிபர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கலாமா இல்லையா? ஆனால் அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு இளைஞன் அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தில் இபாதத்திலே திளைத்து வாழ்ந்தவன், அவனுக்கு அல்லாஹ் மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை கொடுப்பான். இது போராட்டமான ஒரு காலம். இளமை பருவம் என்பது ஒரு போராட்டமான ஒரு காலம். ஆனால் மனசு வச்சால் நன்மையை கொள்ளையடிக்கணும், நன்மை செய்யணும், நாளை மறுமை நாளிலே வெற்றி அடையணும் என்று நியத்து வச்சால் யாருக்கும் செய்ய இயலும். வரலாறுகளை படித்து பார்த்தால் இளைஞர்கள் முழுக்க முழுக்க தியாகம் செய்திருக்கின்றார்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி, இபாதத்துகளுக்காக வேண்டி. நாங்கள் இந்த பள்ளியில் சுத்தம் செய்கிற வேலை வச்சுக்கொள்வோம், ஒரு சிரமதானம் வச்சுக்கொள்வோம், எல்லாம் பெரியாக்களை தான் நிற்பாங்க. யாருக்கெல்லாம் சீனி நோய் இருக்குதோ, யாருக்கெல்லாம் நோய்கள் இருக்குதோ, மூட்டு வலி இருக்குதோ, கைகால் வலி இருக்குதோ, அவங்களெல்லாம் வந்து பள்ளியில் சிரமதானம் செய்வாங்க, பொது இடங்களில் சிரமதானம் செய்வாங்க. இந்த வாலிபர்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இந்த மார்க்கம் நடைபெறுகிற இடங்களில் வாலிபர்கள் முன்னுக்கு வரணும், இளைஞர்கள் முன்னின்று செயற்பட வேண்டும். இது எல்லாம் பேருக்கும் புகழுக்கும் அல்ல, பேரெடுக்கணும் புகழ் எடுக்கணுன்றதுக்காக வேண்டி செய்கிறது அல்ல. அப்படி நான் இபாதத்து செஞ்சால் எனக்கு என்ன பொன் தருவாங்கன்றதுக்கெல்லாம் செய்கிறது அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். இந்த பருவம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத்து செய்யக்கூடிய பருவம். நாங்கள் இதில் கைதவருவமாக இருந்தால், இந்த வாலிபத்தை பயன்படுத்தவில்லை, அடுத்த நிமிடம் மரணத்தை சம்பாதிப்போமாக இருந்தால், எத்தனையோ விபத்துக்களை கேட்கின்றோம், கேள்விப்படுகின்றோம், மரண செய்திகளை கேள்விப்படுகின்றோம். அந்த மரணத்துக்குரியவனாக நான் இருந்தால் என்ன செய்திருக்கின்றேன்? எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி மூமின்களே, இது அல்லாஹ் சொல்கின்ற கட்டளை. இது நான் என்னுடைய உணர்வுகளால் பேசவில்லை. ஃபஸ்தபிக்குல் ஹைராத், நன்மையில் போட்டி போடுங்கள், வஃபலுல் ஹைர், நன்மையை செய்யுங்கள் என்று எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சொல்கின்ற கட்டளை. அல்லாஹ் சொல்கிற கட்டளையை
நானும் நீங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பாசத்துக்குரிய பெற்றோர் ஏதாவது சொன்னால் நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா? உங்களுக்கு மனைவி ஏதாவது சொன்னால் கேட்குறீங்களா இல்லையா? பிள்ளைகள் ஏதாவது வேறும்னு கேட்டால் நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லையா? நேசத்துக்குரியவன், எங்கள் மீது கருணை கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ் எங்களிடத்திலே சொல்கின்றான், ஃபஸ்தபிக்குல் ஹைராத், நன்மைகளை போட்டி போடுங்கள், நன்மையை செய்யுங்கள் என்று அல்லாஹ் எங்களிடத்திலே அன்பாக சொல்கின்றான். எனவே எங்களுடைய காலங்களை முழுக்க முழுக்க நன்மைகளுக்காக வேண்டி நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் நினைக்கக்கூடாது நன்மை செஞ்சால் உழைக்கிறது யாரு, படிக்கிறது யாரு, மனைவி பிள்ளைகளோட சந்தோஷம் வைக்கிறது யாரு, எல்லாம் நன்மைதான். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்ற பொழுது எல்லாம் நன்மையாக அமையும். இந்த இஹ்லாஸான எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டிய உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிற செயற்பாடில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்க, தக்வாவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அந்த தக்வாவுடைய வாழ்வுதான், இஹ்லாஸான வாழ்வுதான் நாளை மறுமை நாளிலே மூமின்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்தை பெற்றுத்தரும். எனவே அன்பிக்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை தோழர்களே, எங்களுடைய இந்த வாழ்நாளை நிச்சயிக்கப்படாத இவ்வளவுதான் என்று அந்த நிர்ணயிக்கப்படாத வாழ்நாளை முடியுமான அளவு அல்லாஹ்வுக்காக என்றும் இந்த மார்க்கத்துக்காக என்றும் இபாதத்துகளிலே அதிகமாக எங்களை ஈடுபடுத்தி நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று உயர்ந்த சுவர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் உங்களை மாக்கி அருள்வானாக. அக்கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.